பல்லடம் பார்க்ஸ் கல்லூரியில் ஃபேஷன் ஷோ, ஆடல், பாடல் நிகழ்ச்சிகளோடு நடைபெற்ற மகளிர் தின விழா கொண்டாட்டம். சின்னக்கரை பார்க்ஸ் கல்லூரியில் நடைபெற்ற மகளிர் தின விழா கொண்டாட்டத்தை கல்லூரியின் தாளாளர் கார்த்திக் மற்றும் பிருந்தா கார்த்திக் அவர்கள் தொடங்கி வைத்தனர். சிறப்பு விருந்தினர்களாக திருப்பூர் உதயம் மருத்துவமனை குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் திவ்யா பிரகதீஷ் மற்றும் த கிரேஸ் இன்டர்நேஷனல் பள்ளியின் தாளாளர் நிவேதா தர்ஷன் ஆகியோர் பங்கு பெற்றனர். மாணவிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள், ஆடல், பேச்சுப் போட்டி, மைமிங், பேஷன் ஷோ போன்ற பல போட்டிகளும் நடைபெற்றது. போட்டிகளில் கலந்து கொண்ட மாணவிகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. விழாவில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் சரவணன் அவர்களும், மேலாண்மை அறிவியல் துறை தலைவர் மற்றும் பாரதியார் பல்கலைக்கழக ஆட்சிக்குழு உறுப்பினருமான டாக்டர் ஞான செந்தில்குமார் அவர்களும் பேராசிரியர்களும் மாணவிகளும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்.
கருத்து வாட் இஸ் ஐம் சேயிங். போதும்பா, ஆஃப் பண்ணிக்கோமா? ஸோ எப்படி ஆஃப் பண்ண போகிறேன்.
உரியவாயிருந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய். உடலணிந்த ஆடை போல் என அணிந்து கொள்ளாயா இனி கண்ணன் தூங்காத என் கண்ணின் துயில் விட்ட கண்ணன் தான் இனி இது நேராமலே உன்னை கொஞ்சம் ஸ்பீட் எடுத்துக்கோங்க. போதும்பா ஆஃப் பண்ணிடுவோமா? ஸோ எப்படி ஆஃப் பண்ணி வரேன். எல்லா ஸ்டெப்பும் கரெக்டாக தெரியுங்களா உனக்கு? மாஸ்டர், எனக்கு அந்த ஒரு ஸ்டெப்பு தான் பிக்கப் பண்ண முடியல மாஸ்டர். இந்த ஒரு ஷோல்டரை வச்சு டயர்டே ஆகாம 4 சாங் ஆடலாம். அது எப்படிடா முடியும்? சொல்றேன் கேளு. இப்போ எல்லாரும் உங்க ஷோல்டரை மேல் நோக்கி தூக்குங்க. இதே ஷோல்டர்ல மாவரிக்க சொன்னா எப்படி அறிவிங்க? கடைசி மூமெண்ட் Change the song. ஃபைட் பண்ணுறது எடுங்கண்ணா.
சார் வணக்கம். சார் சரிங்க சார். சார் என்னோடய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கீழே தான் சார் இருக்காங்க. அதான் உங்களுக்கு கூப்பிட்டேங்க சார். நான் வேறு ப்ராப்ளம் இருக்கேங்க சார். சரி நான் சொல்லிடுறேங்க சார் இப்போது. ஓகேங்க சார். அண்ணா என்ட்ரன்ஸில் இருக்காங்களாண்ணா? கலெக்டரேட் என்ட்ரன்ஸில் இருக்காங்களா? வந்துட்டாங்க. கலெக்டர் மீட் பண்ணிட்டு கீழே வந்துட்டு ப்ரெஸ் மீட் தரேன். ஏதோ புரியுதுங்களா? மேலே போயிருக்காங்களா? கரெக்டாக பார்க்க போயிட்டாங்களா? மேலே போயிட்டு கீழே வரும்போது ப்ரெஸ் மீட் கொடுத்துருவோம் நாங்கள். ஓகே.
வினோதினி, வினோத்பிரியா போன்ற பெண்களையும் உன் முகம் சரியில்லை என்று கூறியதற்காக ஸ்வாதி முகம் கருகச் செய்து கொலை செய்யவும் தயங்காத ஆதிக்க குணத்தை எதிர்க்க வேண்டுமென்றால் பெண்ணே, உன்னுள் மன உறுதி வேண்டும். பறக்க வேண்டும் என்று ஆசைப்படும் பெண் சமூகத்திற்கு சிறகை கத்தரித்துவிட்டு எச்சரிக்கை 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 என்னும் இந்த சமூக பாதையை மாற்ற வேண்டும் என்றால் உன் அழுகையால் முடியாது பெண்ணே. உன் படிப்பும் முயற்சியும் தன்னம்பிக்கையால் மட்டுமே அது சாத்தியம். சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். பாரதியின் சில வரிகள், ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலையமைந்தார். எவ்வளவு பொருள்மிக்க வரிகள்! கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று பழமொழிக்கேற்ப பெண்களும் தற்போது கல்வி கற்று சாதனை படைத்து வருகிறார்கள். அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலம் மாறிவிட்டது. பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் நிலைப்பிள்ளை காண் என்று கும்பியடி. ஆண்கள் மட்டுமே தற்போது அனைத்து துறையிலும் சாதித்து வந்த நிலையில் முற்றிலும் மாறி பெண்களும் விமானத்துறை, கப்பல் துறை, காவல்துறை, ஆசிரியர் பணி, அலுவலக பணி போன்ற அனைத்து துறைகளிலும் சாதித்து வருகிறார்கள். பெண்மை தினத்தை போற்றும் வகையில் அன்னை தெரசா, மேரி கியூரி, கல்பனா சாவ்லா, கிரண் பேடி, வீரமங்கை வேலுநாச்சியார், ஜான்சி ராணி போன்ற வீர பெண்மணிகளின் நினைவுச்சுவடுகளை நாம் ஒருமுறை திரும்பி பார்ப்போம். பெண்களின் முன்னேற்றத்திற்காக எத்தனையோ வீர பெண்கள் முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டியிருந்தாலும் கூட பெண்களின் தரம் தற்போது இந்த காலகட்டத்தில் முன்னேறியுள்ளதா என்பது கேள்விக்குரிய. பெண்மையை தூற்றாமல் போற்றத்தான் வேண்டும். முடிவாக இந்த பெண்களின் சாதனைகளை கொண்டாடுவதற்கு ஒரு நாள் இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. எனவே இந்த சர்வதேச மகளிர் தினத்தில் நம் வாழ்விலும் சமூகத்திலும் பெண்களின் முக்கியத்துவத்தை அங்கீகரிப்போம். மேலும் சிறந்த எதிர்கால சாதனைகளை ஊக்குவிப்போம். அழகில்லாமல் பிறந்தால் கூட தன்னை அலங்கரித்துக் கொள்வாள். எழ முடியாமல் இருந்தால் கூட தன் உடலை சுத்தம் செய்வாள். கரு சுமந்த பெண்ணெல்லாம் கண் கண்ட தெய்வம் என்று உணர்கிறேன். வாழ்க்கை பெண் என்னும் உயிரில் சுவாசிப்பதால். பெண்ணே, நீ கலங்குவதற்காக பிறக்கவில்லை, கதிரவன் போல் ஒளி வீசுவதற்காக பிறந்துள்ளாய். மற்றவர்களின் நிழலில் நீ வாழ பிறக்கவில்லை, உன் நிழலில் உனது குடும்பம் வாழ பிறந்துள்ளாய். ஓர் ஆணுக்கு பின்னால் பெண் என்பதற்காக நீ பிறந்துள்ளாய், இல்லை, ஓர் ஆணுக்கு நிகரானவள் தான் பெண் என்பதற்காக பிறந்துள்ளாய் என்பதை நினைவில் கொள். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று கவிமணி தேசிய விநாயக பிள்ளை எழுதிய வரிகள் நம் அனைவரின் கண்களிலும் நீர் ததும்ப வைத்து விட்டதல்லவா? பெண்ணாக பிறந்ததில் பெருமிதம் கொள்கிறேன். நான் பிறந்த மண்ணிற்கும், என்னை பெற்றெடுத்த தாய்க்கும், எனக்கு நன்னெறிகள் வழங்கிய ஆசிரியர்களுக்கும், எனக்கு தோள் கொடுத்த தோழிகளுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை கூறி இத்துடன் என் உரையை முடித்துக் கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூடி வெளிப்படுகிறேன். நன்றி. என் முத்தான மகர்கள் வணக்கங்கள். 1863ஆம் ஆண்டு ஜூன் மாதம் கடைசி வாரத்தில் லண்டன் பத்திரிகையில் வெளியான ஒரு செய்தியை மேற்கோள் காட்டி கார்ல் மார்க்ஸ் மூலதனம் என்னும் நூலில் குறிப்பொன்றை எழுதியிருக்கிறார். பணக்கார பெண்களுக்கான அலங்கார தொப்பிகளை தயாரிக்கும் தொழிற்சாலையில் 20 வயதான மேரியும் சக ஊழியர்களான 60 இளம் பெண்களும் தொடர்ச்சியாக 26.5 மணி நேரம் வேலை செய்யுமாறு நிர்வாகத்தின் கெடுபிடி நிர்பந்தித்தது. வெள்ளிக்கிழமையன்று உடல்நலமில்லாமல் இருந்த மேரி ஞாயிறன்று இறந்து போகிறார். விசாரணை குழுவினரிடம் மருத்துவர் அளித்த சாட்சிப்படி அதிக நெருக்கடிமிக்க பணியிடத்தில் நீண்ட நேரம் வேலை பார்த்ததாலும் காற்றோட்டமில்லாத குறுகிய நெரிசலான படுக்கையறையில் உறங்கியதாலும் மேரி இறந்து போனார் என்பதே உண்மை. அதற்காக அந்நாட்டு பெண்கள் 8 மணி நேர வேலைக்காக போராடினார்கள். அந்நாளை நினைவூட்டும் வகையில் அமெரிக்க அரசாங்கம் மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம் என அறிவித்தது. அந்நாளை நினைவூட்டும் வகையில் மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினமாக கொண்டாடினோம். பெண்கள் இல்லாமல் இந்த உலகம் தனித்து இயங்க முடியாது என்பது 100% உண்மைதான். ஆணாதிக்க சமுதாயத்திலிருந்து பெண்களுக்கான உரிமைகளை மீட்டெடுத்த இந்த நாள் தான் மகளிர் தினம். வீட்டை விட்டே அன்றைய காலத்தில் பெண்கள் வெளியே வருவதற்கு யோசிப்பார்கள். அந்த நிலை தற்போது முற்றிலும் மாறி வானில் பறக்கும் அளவிற்கு வளர்ச்சி அடைந்துள்ளார்கள் என்பது மிகப்பெரிய விஷயம். ஆணாதிக்க சமுதாயத்திலிருந்து their loved ones both at home and outside. They are the real multitaskers that I have seen in this world who can handle both family and work like a pro. It's important that we support women's empowerment in our family. They have done so much. And now let's thank all the amazing women in our life. They have done so much and they deserve to be appreciated not only today but also every day. Thank you for giving me this opportunity. I wish you all a belated happy Women's Day.
எக்ஸ்பிரஸ் மொபைல் கேர் 30 நிமிடத்தில் டச் அண்ட் டிஸ்ப்ளே மாற்றி தரப்படும். 20 நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட், ஸ்பீக்கர், மைக், ரிங்கர் சரி செய்து தரப்படும். 10 நிமிடத்தில் 1 வருட வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும். அனைத்து மாடல்களுக்கும் பவுச் அண்ட் டெம்பர் கிளாஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர், ஹேமர் ப்ரூஃப் டெம்பர், 9H டெம்பர், பிரைவசி டெம்பர், ஃபிளெக்சிபிள் டெம்பர், எட்ஜ் டெம்பர், விதவிதமான பேக் ஸ்கின் உடனுக்குடன் கட் செய்து தரப்படும். அனைத்து விதமான ஆக்சசரிஸ், டேட்டா கேபிள், சார்ஜர், ஹெட்போன், ப்ளூடூத் ஸ்பீக்கர், ஆல் பிராண்ட் நெக் பேண்ட், ஏர்பட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க், பென் டிரைவ், மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். எக்ஸ்பிரஸ் மொபைல் கேர், NRP காம்ப்ளெக்ஸ், திருச்சி ரோடு, மாணிக்காபுரம் ரோடு, மங்கலம் ரோடு, திருச்சி ரோடு, அண்ணா நகர், பல்லடம்.